விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் பல பகுதிகளில் விவசாயிகள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, பொட்டாஷ் உரம் ஏன் கிடைக்கல? நம்ம இந்த வீடியோவில் பொட்டாஷ் உரம் கிடைக்காததுக்கு என்ன காரணம், பொட்டாஷ் உரத்துக்கு மாற்றாக வேறு என்ன உரங்களாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பொட்டாஷ்னா என்னன்னா, இது ஒரு முதல்நிலை ஊட்டச்சத்துங்க. அதாவது ஒரு தாவரத்தோட வளர்ச்சிக்கு மொத்தம் 14 சத்துக்கள் தேவைப்படுங்க. இந்த 14 சத்துக்களில் மிகவும் முக்கியமான 3 சத்து தான் நம்ம முதல்நிலை ஊட்டச்சத்துன்னு சொல்கிறோம். அதில் நைட்ரஜன், பாஸ்பரஸ்க்கு அப்புறம் முக்கியமானதுன்னா இந்த பொட்டாஷ் தாங்க. இந்த பொட்டாஷ் உரத்தை MOP அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மியூரேட் ஆஃப் பொட்டாஷ். இதோட கெமிக்கல் நேம் வந்து பொட்டாசியம் குளோரைடு. இந்த பொட்டாஷ் உரத்துடைய முக்கிய பயன்கள்னு பார்க்கும்போது காய்கறிகள், பழங்கள் மற்றும் பூக்களுடைய கலர், சைஸ், வைட், டேஸ்ட் அண்ட் குவாலிட்டியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குதுங்க. பூக்கள் அதிகமாக எடுக்கிறதுக்கும் காய்கள் உருவாகிறதுக்கும் இந்த பொட்டாஷ் வந்து உதவி பண்ணுதுங்க. நோய்கள் மற்றும் வறட்சியை தாங்கி வளர்றதுக்கு தேவையான எதிர்ப்பு சக்திகளை இந்த பொட்டாஷ் உரம் வந்து தாவரங்களுக்கு கொடுக்குதுங்க. தாவரத்தில் ஏற்படக்கூடிய பொட்டாஷ் சத்து குறைபாடை நிவர்த்தி பண்ணுறது மட்டும் இல்லாமல் மேலும் தாவரத்துடைய செல்வாலை வலிமைப்படுத்துறதுக்கும் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான என்சைமை செயல்பட செய்கிறதுக்கும் வந்து முக்கிய பங்காற்றுதுங்க. இவ்வளோ பயன்கள் கொண்ட பொட்டாஷ் உரம் ஒரு தாவரத்தோட முழுமையான வளர்ச்சிக்கு கண்டிப்பாக அவசியமானதுங்க. இந்த பொட்டாஷ் உரம் கிடைக்கலன்னா என்ன ஆகிறது? அடுத்து பொட்டாஷ் உரம் ஏன் கிடைக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை வந்து பார்க்கலாங்க. நம்ம இந்தியாவில் பொட்டாஷ் உரம் வந்து இயற்கையாக வந்து கிடைக்கிறது இல்லைங்க. 100% வந்து நம்ம இறக்குமதி தான் செய்கிறோம். கனடா, ரஷ்யா, பெலாரஸ் போன்ற நாட்டிலேருந்து தான் நம்ம இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம். ரஷ்யா உக்ரைன் போர் தாக்கம் காரணமாக ரஷ்யா அண்ட் பெலாரஸ் நாடுகள் மீது பொருளாதார தடை வந்து விதிக்கப்பட்டிருக்குங்க. இது காரணமாக தான் வந்து உலகளவே பொட்டாஷ் விற்பனை வந்து பாதிக்கப்பட்டிருக்குங்க. பொட்டாஷ் உரத்தோட இறக்குமதி விலை வந்து 2லேருந்து 3 மடங்கு வந்து அதிகரிச்சிருக்குங்க. இதனாலே வந்து இந்திய உர நிறுவனம் வந்து குறைவாக தான் வாங்கியிருக்காங்க. இதனாலே வந்து பொட்டாஷ் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. போக்குவரத்து தாமதம் காரணமாகவும் பொட்டாஷ் கிடைக்கிறது லேட் ஆகுதுங்க. கப்பல் நெரிசலாக இருக்குது, ரயில் தாமதமாக வருது. அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டு போக்குவரத்து தாமதம் இருக்கிறதால பொட்டாஷ் வந்து விவசாயிகள் கிடைக்கிறது தாமதமாகுது. நியூட்ரியன் பேஸ்டு சப்சிடி ஸ்கீம்ஸில் தாங்க உரங்கள்லாம் விற்பனை செய்யப்படுது. பொட்டாஷ் உரத்துக்கு வந்து சப்சிடி வந்து குறைஞ்சதால் பல நிறுவனங்கள் வந்து நஷ்டத்தில் வந்து வியாபாரம் பண்ண முடியாதுன்னு தங்களுடைய விநியோகத்தை வந்து நிறுத்திட்டாங்க. சில டீலர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, சப்ளை குறைஞ்சாலே உரங்களை வந்து பதுக்க வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து அதிக விலைக்கு விற்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் பாதிக்கப்படுறது நம்ம விவசாயிகள் மட்டும்தான். அடுத்து இந்த பொட்டாஷ் உரத்துக்கு மாற்றாக வேறு என்ன உரங்களை பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பயோ பொட்டாஷ். இது வந்து கரும்பு ஆலைகளில் சர்க்கரையை வந்து தயாரிக்கும் போது வரக்கூடிய மொலாசாஸுங்கிற கழிவுலேருந்து தான் இந்த பயோ பொட்டாஷ் வந்து தயாரிக்கப்படுதுங்க. இது நார்மல் பொட்டாஷ் மாதிரி பவுட்ரு ஃபார்மில் இல்லாமல் கருப்பு கலரில் கிரானுவல் டைப்பில் கிடைக்குங்க. இது மூலமாக வந்து நம்ம தாவரங்களுக்கு அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பயோ பொட்டாஷில் பொட்டாஷ் வந்து 14.5% வந்து கிடைக்குதுங்க. இந்த உரத்தை நம்ம ஒரு ஏக்கராக்கு 1 மூட்டையிலேருந்து 2 மூட்டை வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த பயோ பொட்டாஷும் பொட்டாஷ் செய்கிற அனைத்து விதமான வேலைகளையும் செய்யுங்க. அது போக இது வந்து 100% வந்து ஆர்கானிக்குங்க. நம்ம வந்து இயற்கை விவசாயம் செய்கிறவங்களாம் வாங்கி பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மண்ணோட வளத்தை வந்து மேம்படுத்தும். மண்ணுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் நீண்ட நாட்களுக்கு வந்து பொட்டாஷ் உரத்தை வந்து தாவரங்களுக்கு கொடுத்துட்டே இருக்குங்க. மண்ணில் காற்றோட்ட வசதியை ஏற்படுத்தி மண்ணோட நீர் தேக்கும் திறனையும் வந்து அதிகப்படுத்தி கொடுக்குதுங்க. ரெண்டாவது பொட்டாஷ்லின். இது ஒரு உயிர் உரங்க. இதில் பொட்டாஷ் மொபிலைசிங் பாக்டீரியா இருக்குது. இது நம்ம தாவரங்களில் அப்ளை பண்ணும்போது தாவரங்களுடைய வேரில் போய் உட்காந்துட்டு மண்ணில் கரையாத நிலையில் இருக்கக்கூடிய பொட்டாஷ் சத்துக்களை தாவரங்களுக்கு வந்து கரைச்சி எடுத்து கொடுக்குங்க. இதை நம்ம ஒரு ஏக்கராக்கு 5 கிலோ வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க. இதுவும் பொட்டாஷ் செய்கிற அனைத்து விதமான வேலைகளும் செய்யுங்க. அது போக இதுவும் வந்து 100% வந்து ஆர்கானிக்குங்க. பயிரோட வளர்ச்சியை அதிகப்படுத்தி 15% வரைக்கும் மகசூல் அதிகப்படுத்தி கொடுக்குதுங்க. கெமிக்கல் பொட்டாஷ் பயன்பாட்டை 50லேருந்து 60% வரைக்கும் குறைக்குதுங்க. மூணாவது சல்பேட் ஆஃப் பொட்டாஷ். இதில் பொட்டாஷ் வந்து 50% இருக்குங்க. இதை வந்து ஷார்ட்டாக SOPன்னு சொல்லுவாங்க, 0050. இந்த சல்பேட் ஆஃப் பொட்டாஷை ஒரு ஏக்கராக்கு 10லேருந்து 15 கிலோ வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த சல்பேட் ஆஃப் பொட்டாஷும் பொட்டாஷ் உரம் மாதிரி கெமிக்கல் உரம் தாங்க. பொட்டாஷ்க்கும் சல்பேட் ஆஃப் பொட்டாஷ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், பொட்டாஷில் குளோரின் இருக்கும், சல்பேட் ஆஃப் பொட்டாஷில் குளோரின் இருக்காது. பொட்டாஷ் உரத்தை நம்ம ட்ரிப் இரிகேஷனில் கொடுத்தோம்னா அந்த சிஸ்டமே பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் சல்பேட் ஆஃப் பொட்டாஷை நம்ம ட்ரிப் இரிகேஷனுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். பொட்டாஷ் உரத்தை ஒரு சில சென்சிட்டிவ் கிராப்புக்கு வந்து பயன்படுத்த முடியாது. ஆனால் சல்பேட் ஆஃப் பொட்டாஷை சென்சிட்டிவ் கிராப்புக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம், சேஃபானது. காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது பொட்டாஷ் வந்து கம்மியாக இருக்கும், சல்பேட் ஆஃப் பொட்டாஷ் வந்து அதிகமாக இருக்குங்க. இவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸ். நீங்கள் பொட்டாஷ் உரத்துக்கு பதிலாக வேறு உரம் பயன்படுத்தணும், விலையும் கம்மியாக இருக்கணும், அப்படிலாம் நான் இயற்கை விவசாயம் தான் பண்ணுறேன், நீங்கள் இயற்கையில் பொட்டாஷ் கிடைக்குமானாலும் தாராளமாக இந்த பயோ பொட்டாஷும் பொட்டாஷியம் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். 100% ஆர்கானிக் தான். அதே பொட்டாஷ் வரத்துக்கு பதில் வந்து எனக்கு கெமிக்கலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் SOP சல்பேட் ஆஃப் பொட்டாஷ் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க.
உங்கள் ஏரியாவில் பொட்டாஷ் உரம் இல்லைன்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் பொட்டாஷ் உரத்துக்கு பதிலாக வேறு என்ன உரங்களை பயன்படுத்துறீங்க அதையும் வந்து தெரியப்படுத்துங்க. நிறைய விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இது போன்ற விவசாய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.